மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். கடந்த முறை நம்பிக்கையாளர்களின் அன்னை என்கிற அந்த ஏடு குறித்து பல்வேறு விளக்கங்களை நாம் கேட்டோம். ஆனாலும் இன்னும் சில கேள்விகள் நமக்குள் இருக்கின்றன. மாதாவிற்கு இறைவனின் மீட்பு திட்டத்தில் பங்கே இல்லையா என்கிற கேள்வி நமக்குள் எழும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கான விளக்கங்களும் இந்த அமர்வில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இதற்காக நம்மிடையே விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியின் இயக்குனர் தந்தையாக இருக்கக்கூடிய அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்களையும், அதே குருத்துவ கல்லூரியில் மாணவியாக பயின்று இன்று பேராசிரியராகவும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி தனசிலி அவர்களையும் நேயர்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சாமி. இது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலேயே அன்னை மரியாள் பற்றி ஒரு தனித்த ஏடு வேணும். இது மக்களோட கோரிக்கை மட்டும் இல்லை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, மக்கள் தான் பக்தியின் காரணமாக அவரை ரெடீமராக, இணை மீட்பராக அறிவிக்க வேண்டும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா மாதா பக்தி என்பது வளர்க்கப்பட்டது. அன்னை மரியாள் மீது பக்தி கொண்ட மக்கள் மட்டும் இதை கேட்கல. பல ஆயர்களுமே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் மரியாளுக்கு என்று ஒரு தனி ஏடு வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க தானே. அப்பொழுதே இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று தானே. இன்றைக்கு திருத்தந்தை லியோ தான் இதை கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைப்பது சரியான எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் பலமுறை விவாதிக்கப்பட்டு தனி ஏடு கூடாது, திரு அவைக்குள்ளேதான் மரியாள் இருக்கிறாள், திரு அவைக்குள்ளேதான் மரியாள் குறித்ததை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து திரு அவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏடுகளில் தான் நமக்கு 8வது பகுதியில் நினைக்கிறேன் அன்னை மரியாள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு நீண்ட நெடிய விவாதமாகத்தானே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பொருள். அதை எப்படி சாமி பார்க்கறது? சரி, 2 கேள்விகள். சகோதரர் கேட்டது, நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் துணிச்சலாக இதை செய்திருக்கின்றாரே. இதற்கு முன்பாகவே சில திருத்தந்தையர்கள் மரியாவுக்கு புதிய அடைமொழிகளை கொடுத்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் மரியாவின் மன்றாட்டு மாலை நன்றாக தெரியும். பழைய தமிழில் மரியாவின் பிரார்த்தனை என்று நாம் கூறுகின்றோம். அதில் சமீப காலத்தில் 2 புதிய அடைமொழிகளை நாம் சேர்த்திருக்கின்றோம். திரு அவையின் தாய், குடும்பங்களின் தாய். பண்டைகால மன்றாட்டு மாலையில் இவை 2ம் கிடையாது. ஆனால் காலாகாலத்தில் கடவுள் வெளிப்படுத்துவதின் அடிப்படையில் நேரடியாகவும் வெளிப்படுத்தலாம், நம்பிக்கையாளர்களின் உள்ளத்திலும் வெளிப்படுத்தலாம். எனவே ஏனைய திருத்தந்தையர்களும் துணிந்து இந்த பட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள். மன்றாட்டு மாலையே அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுடைய கேள்வி 2 இருக்கின்றது. நெடுங்காலமாக வந்தது தானே, உண்மைதான். ஏறக்குறைய 15வது நூற்றாண்டிலிருந்தே இந்த 5வது பரிந்துரையை பற்றிய ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் இருக்கின்றன. எவ்வளவு நெடிய காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் கூறினீர்கள், சாமானிய நம்பிக்கையாளர்கள் மட்டுமல்ல, ஆயர்களும் கர்தினால்களும் கேட்டார்கள். உண்மைதான். ஆனால் இந்த துறவியர், குருக்கள், ஆயர்கள், கர்தினால்கள், ஏன் நம்முடைய திருத்தந்தை கூட குடும்பத்தில் இருந்து தானே வருகின்றார். சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது நம்மை நம்முடைய தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா ஆலயத்திற்கு அழைத்து சென்ற பொழுது நம்முடைய கண்கள், குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் சிலுவையை உற்று நோக்குமா, நற்கருணை பேழையை உற்று நோக்குமா? நம்ம தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாம் ஊருகி மன்றாடுவாங்க. ஆனா நம்ம கண்கள் அனைத்துமே மரியாவின் சுரூபத்தை தான் உற்று நோக்கும். ஏனென்றால் வண்ணமயமான மலர்கள், மெழுகுதிரிகள் என்று. இது நான் ஆழமாக உணர்ந்து சொல்லுகின்றேன். அது மட்டுமல்ல, மரியாவை பொறுத்த மட்டில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதித்திருக்கின்றார்கள். எனவே துறவியர், குருக்கள், ஆயர்களில் இந்த எண்ணம் எழுவது என்பது புதியது அல்ல, அது இயல்பானது. இவர்களுடைய அந்த ஏக்கம், பரிந்துரை 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திலேயே சகோதரி சொன்னதை போன்று இதை 5வது நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்க வேண்டும். இணை, துணை, உடன் மீட்பர், அடுத்தது இடைநிலையாளர் என்கின்ற இந்த 2ஓடு சேர்ந்து மரியா நமக்கான பரிந்துரையாளர், அட்வொகேட், பரிந்துரையாளர், இந்த 3ஐயும் இணைத்து 5வது மறை கோட்பாடாக அறிவியுங்கள் என்று பல கையெழுத்துக்களோடு விண்ணப்பம் வைக்கப்பட்டது.
இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு முன்பாக திருத்தந்தையர்கள் அறிவித்த 2 நம்பிக்கை கோட்பாடுகளின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1854 9வது பயஸ் என்னும் திருத்தந்தை மரியாவை அமல உற்பவி என்று நம்பிக்கை கோட்பாடாக அறிவிப்பதற்கு முன்பாக அனைத்துலக ஆயர்களுக்கும் கடிதம் அனுப்பி, உங்கள் மறைமாவட்டங்களில் இருக்கக்கூடிய குருக்கள், துறவியர், மக்கள் இவர்களிடம் கலந்து பேசி இவர்களுடைய உள்ளத்திலும் அந்த ஏக்கம் இருக்கின்றதா, நம்பிக்கையாளர்களின் உள்ளத்திலும் கடவுள் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றாரா என்று ஆலோசித்து அவர்களுடைய பதில்களை பெற்றதற்கு பின்புதான் அறிவிக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் வெளிப்படுத்துவது நம்பிக்கையாளர்களின் உள்ளத்திலும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பதில் கிடைத்தவுடன் விவிலியத்திலும் திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களிலும் இவற்றை பற்றிய சரியான புரிதல் இருக்கின்றதே, அதோடு ஒத்துப்போகின்றதா என்று ஆய்வு செய்வார்கள். அதே போன்றுதான் 1950 12ஆம் பயஸ் அறிவித்த மரியாவின் விண்ணேற்பும் அதுதான். எனவே மக்களை கலந்து பேசாமல், மக்கள் உள்ளங்களில் கடவுள் வெளிப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் திரு அவை எந்த முடிவையும் எடுக்காது. ஆனால் இந்த 5வது நம்பிக்கை கோட்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இந்த ஏக்கங்கள் விவிலியத்தின் வெளிப்பாடுகளோடு இணைந்து செல்லவில்லை, அதிலிருந்து மாறுபடுகின்றது. எதில் மாறுபடுகின்றது என்றால், மரியாவை நாம் இந்த அடைமொழிகளோடு அழைக்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மீட்பை கொண்டு வந்த அந்த உண்மையை சற்று குறைப்பது போன்று, இல்லை இயேசுவோடு இணைந்து மரியாவும் இதை செய்தார் என்கின்ற சரியான புரிதல் இல்லாமையை வெளிப்படுத்துகின்றது. எனவேதான் திரு அவை தெளிவாக இன்று வரை அறிவிக்கவில்லை. தற்சமயம் திருத்தந்தை லியோ அவர்களுடைய ஆணையின்படி இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்றும் இருக்கின்றது. சபை உரையாளர் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்திற்கு ஏற்ப அழகு மிளிரச் செய்கின்றார் என்று. எனவேதான் ஏன் மரியாவை பற்றிய சரியான புரிதலையோ மரியாவுக்கான அடைமொழிகளையோ ஒரே நேரத்தில் ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்க முடியாது. அந்தந்த காலத்திற்கு ஏற்ப மக்களின் புரிதலில் கடவுள் ஒவ்வொருவரையும் மாட்சிப்படுத்துகின்றார். இப்பொழுது கடவுள் அந்த மாட்சிக்கு மெருகூட்டுகின்றார். திருத்தந்தையின் வாயிலாக உண்மையை உரக்க எடுத்துரைப்பதன் மூலமாக. திருச்சபை எங்கேயோ ரோம்ல உட்காந்துட்டு அதனுடைய கருத்தை நம்ம மேல திணிக்கிறதுங்கிற கோட்பாடு இல்லாமல், மக்களுக்கு ஆங்காங்கே வெளிப்படுகிற அந்த உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கும் வருதான்லாம் கேட்டிருக்குங்கும் போது, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எந்த அளவுக்கு ஒரு மக்களை மதித்து அந்த ஜனநாயக மாண்போடு இந்த நம்பிக்கையை விதைக்க முயற்சி எடுக்குதுங்கிறத ரொம்ப அழகா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே இருக்கிற ஒரு காலகட்டத்தை மதிக்குது. அதில் சில நேரத்தில் ஏதோ விவிலியத்துக்கு எதிராக போகுதுன்னா அதையும் கரெக்ட் பண்ணுங்கிற ஒரு தார்மீக பொறுப்பையும் கையில் வச்சுக்கிட்டு அது செயல்படுது. ரெண்டையுமே சரியான பேலன்ஸில் கொண்டு போகிறதையும் நான் பார்க்குறேன் உங்களுடைய இதில். ஆனால் எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை தாயே அப்படின்னு தன்னுடைய வல்லமையை உணராமலே இருந்த அந்த மனிதனை உணர்த்தி அதை தூண்டிவிட்டவரே அன்னை மரியாள் தானே, அவரை எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவருக்கே கூட அந்த ஞானத்தை கொடுத்தது அன்னை மரியாள் தானேன்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? நீங்கள் கூறக்கூடிய இந்த யதார்த்தம் யோவான் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். கானாவூர் திருமணம். அந்த திருமணத்தில் இயேசு தன்னுடைய கடமையை விடுத்து வேறு சிந்தனையோடு அங்கு இருந்தாரா? கல்யாண சூழல், உறவினர்கள், சீடர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள், மணமக்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இயேசுவின் சிந்தனை எதுவாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மரியாவின் நலம் நோக்கிய குறுக்கீடு இருக்கின்றது. யாருமே மரியாட்ட போய் சொல்லல, ஏம்மா
அருந்துவதற்கான திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று யாருமே சொல்லல. அந்த பந்தியில் ஒரு சிலர் முகம் கோண மரியா பார்த்திருக்க வேண்டும். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய திருமணத்தில் பரிமாறப்படக்கூடிய முக்கியமான பானமாகிய திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த இக்கட்டான சூழலை யார் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவராக மரியா இயேசுவுக்கு அதை தெரிவிக்கின்றார். வேறு எந்த வேண்டுதலும் மரியா வைக்கவில்லை. எப்பா, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அவ்வளவுதான். நீ ஏதாவது உதவி செய், உன்னால உதவ முடியுமா, நீ கடவுளின் மகனாயிற்றை, ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்றாய், எதுவுமே சொல்லல. அறிமுகம் செய்கின்றார். அங்கு ஒரு இக்கட்டான சூழல், அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. நீங்கள் அந்த அதிகாரத்தின் 10 வசனங்களையும் வாசித்தீர்கள் என்றால் இறுதியில் முடிக்கப்படுவது இதுவே இயேசு செய்த அருங்குறிகளில் முதலாவதானது. அப்போ இந்த அறிவிப்பை கேட்டவுடன் இயேசு தனக்குள் முடிவு செய்கின்றார். என்னுடைய காலம் இன்னும் வரவில்லை, அதாவது நான் நேரடியாக என்னுடைய பணியினை தொடங்கக்கூடிய காலம் இன்னும் வரவில்லை. அதற்காக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? இதுல நாம் உற்று நோக்க வேண்டியது என்னவென்றால், மரியாவாக வந்து கூறுகின்றார் மக்களுடைய பிரச்சனையை, நம்பிக்கையோடு செல்கின்றார். என் மகன் ஏதாவது ஒன்று செய்வான். எனவேதான் பணியாளர்களிடம் என்ன கூறினார்? அவர் கூறுவதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். அதில் கூட ஃபாதர், மரியாள் இவ்வளவு அக்கறைப்பட்டு பொதுநல நோக்கோட செய்த போது, இப்போ இந்த உடன் மீட்பர்னு சொல்றதுனால சொல்றேன், அவர் அந்த வல்லமையை எடுத்து அவர் அந்த ரசத்தை மாத்தலை. வல்லமை இவருக்கும் அதே உடன் மீட்பருங்கிற வல்லமை, மீட்பருங்கிற அந்த அந்தஸ்து இருக்குன்னா அவர் அந்த இதை செய்யல. என் மகன் தான் அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அவரை செய்வதற்கு இவர் வழிகாட்டினார். அப்ப அவர் வழியாகத்தான் இந்த மீட்பு, அவர் வழியாகத்தான் இந்த அருங்குறி என்பதில் மரியாள் உணர்ந்திருந்தார். நாம் தான் கொஞ்சம் தடுமாறி அவரை கொண்டு வந்து இவரோடு இணைத்து விடுகிறோமோ என்கிற இது இந்த இதிலிருந்தே எனக்கு புலப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபாதர். இதற்கு நாம் ஆழமாக விவிலிய விளக்க உரைகளில் சிந்திக்க தேவையே இல்லை. இந்த வசனங்களை நிதானமாக வாசித்தாலே போதும். இதில் முடிவெடுத்தது யார் என்றால் இயேசு. சரி, காலம் வரவில்லை என்ற பொழுதிலும் நான் இப்பொழுது தொடங்குகின்றேன் என்று முடிவெடுத்தது. இதில் மரியா அவரை தூண்டி விடவில்லை. ஏன் இப்படி இருக்கின்றாய், உன் பணியை தொடங்கு என்று அறிவுறுத்தவில்லை. யதார்த்தத்தை எடுத்து எம்புகின்றார். மகனோ, இது சரியான தருணம், இக்கட்டில் இருக்கக்கூடிய மக்களை நான் விடுவிக்கின்றேன் என்று அவர் தன்னுடைய புதுமையை செய்கின்றார். இது மகிழ்ச்சிக்குரியது. நீங்கள் சொன்னதை போன்று மரியாவுக்கு அந்த வல்லமை இருந்திருந்தால், இணை மீட்பர் என்கின்ற அந்தஸ்து இருந்திருந்தால் மரியாவை இந்த புதுமையை செய்திருக்கலாம். ஆனால் மரியா நம் அனைவருக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். பிரச்சனைகளையும் நபர்களையும் மரியா இயேசுவிடம் அழைத்து செல்லுகின்றார், அறிமுகப்படுத்துகின்றார். எனவேதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் அழகானதொரு வழக்கு ஒன்று உண்டு. ஆத் இயேசும் பெர் மரியாம், மரியா வழியாக இயேசுவிடம் என்று. நாம் மரியாக்கிட்ட சொல்றோமோ இல்லையோ, அவருடைய தாய்மை உணர்வு நம்மை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தும், நம் தேவைகளையும் இயேசுவிடம் அறிமுகப்படுத்தும். மக்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய அனுபவத்திலிருந்து தானே தொடங்குது. நம்ம சொன்னது போல முதல் அறிகுறின்னு சொன்னோம். பல்வேறு இடங்களில் மரியாளால் குணமடைந்தவர்கள் இருக்கிறாங்க, புதுமைகள் நடக்கிறது. இப்போ மரியாளை பற்றி மக்கள் மத்தியிலே ஒரு ஆழமான நம்பிக்கை பல நெடுங்காலமாக வேரூன்றி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் மரியாவுடைய 7 வியாகுலங்கள், அதை சொல்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஜெபமாலை சொல்லாமல் படுக்கவே மாட்டாங்க. அதை எவ்வளவு உடம்புக்கு முடியலனாலும் சரி, ஒரு 10 மணியாவது அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அப்போ அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க, மாதா பட்ட பாடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டீங்களா? இதயத்தை வாழ் ஊடுருவும்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு பிள்ளைய பெற்ற உடனே சொன்னா அந்த அம்மா என்ன பாடுபட்டிருக்கோம். பிள்ளையை தூக்கிக்கிட்டு வயிற்றுல பிள்ளையோட அலைஞ்சுது, கையில் பிள்ளையோட அலைஞ்சுது,
பிள்ளை பிறந்த உடனே அவ்வளவு பாதுகாப்பாக நம்ம பண்ணுற நேரத்தில் அவ்வளவு துன்பப்பட்டுச்சே அந்த அம்மா. 7 வியாகுலங்களை பற்றி எல்லாம் படிச்சிருக்கிறோமே. இப்போ அந்த அம்மா பட்ட பாடு எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டீங்களே, அப்படியா இந்த ஏடு சொல்லுது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க வச்சாங்க. அந்த கேள்விக்கெல்லாம நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா மாதா மீது பக்தி கொண்ட மக்களுக்கு நாம் சரியான ஒரு தெளிவை கொடுக்க வேண்டியது இந்த ஏட்டின் மூலமாகத்தான் அந்த பணியை நம்ம செய்ய முடியுங்கிறதுனால அதற்கான தெளிவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் 2 முக்கியமான கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது 7 வியாகுலங்கள். அன்பார்ந்தவர்களே, லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரத்தில் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது சிமியோன் கூறக்கூடிய வார்த்தை, உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். சிமியோன் சொன்னது ஒரு வாள். நம்முடைய அதீத பக்தியினால் நாம் கொடுத்தது 7 வாள்கள். வியாகுல அன்னையின் சுரூபத்தையோ படத்தையோ நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த சிறிய இதயத்தில் 7 வாள்களை நாம் குத்தி வைத்திருக்கின்றோம். இது எதன் வெளிப்பாடு? இது மரியாவின் துன்பம் மட்டுமா? இது மரியாவின் துன்பத்தையும் சிமியோன் சுட்டி காட்டினார், அதற்கு மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆனால் புனித அம்புரோஸ் மிக அழகாக எழுதுகின்றார், சிமியோன் கூறக்கூடிய இந்த வாளை உலோகத்தினால் செய்த வாள் மரியாவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய வாள் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். விவிலியத்தில் வாள் என்பது கடவுளின் வார்த்தையை சுட்டி காட்டுவது. எனவே சிமியோன் மரியாவிடம், இந்த மீட்பெரின் தாய் நீங்கள்தான், ஆனால் உம்முடைய மகனுக்கே நீர் சீடத்தியாக மாற வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கி, உங்கள் மகன் எங்கள் மீட்பர், அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் செவிமடுத்து அதையும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கி வாழ வேண்டும் என்கின்ற உன்னதமான விவிலிய இறையியல் கருத்தையும் கொடுத்தார் என்று புனித அம்புரோஸ் விளக்குகின்றார். 2வது புரிதல், மரியாதான் அமல உற்பவி ஆயிற்று. நீங்கள் மனுக்குலத்திற்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலி சம்பந்தப்பட்ட தண்டனையை கடவுள் கொடுத்தது ஏதேன் தோட்டத்தில், தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பெண்ணுக்கான தண்டனை ஒரே ஒரு வசனம்தான். ஆனா 17, 18, 19 ஆண்களுக்கான தண்டனை, பெரிய தண்டனை என்று 3 வசனங்களில் வாசிக்கின்றோம். மரியா பாவம் செய்யாமல் அல்லது பாவத்தின் நிழலில் அதன் கரையே இல்லாமல் கருத்தரித்து பிறந்தார் என்றால் அவருக்கு எதற்காக இந்த தண்டனை? கடவுள் இயேசுவின் பேறுபலன்களை முன்னிட்டு மரியாவை அவருடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே, கருவாவதிலிருந்தே பாவத்தின் தலைகளிலிருந்து விலக்கி வைத்திருந்தார். ஆனால் அந்த பாவத்திற்கான தண்டனை இருக்கின்றது அல்லவா, துன்பம், மரணம், அதிலிருந்து கடவுள் மரியாவுக்கு விலக்கு கொடுக்கவில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூறியதை போன்று மரியாவின் வியாகுலங்களை நாம் சிந்தித்தோம் என்றால், அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாகவே சந்தேகம் என்கின்ற துன்பம். வானவன் கூறினார் தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு கொடுப்பார் என்று, ஆனால் தான் பெற்றெடுத்த குழந்தையை கிடத்தியதோ தீவன தொட்டியில். தாவீதின் அரியணை எங்கே, தீவன தொட்டி எங்கே? இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று வானவர் கூறினார். ஆனால் பிறந்திருக்கின்ற குழந்தையின் உயிர் மூச்சுக்கு முடிவு வந்து விடுமோ ஏரோதின் வடிவில் என்று எகிப்திற்கு தூக்கி கொண்டு ஓட வேண்டிய அவல நிலை. மீண்டும் வந்து எருசலேம் ஆலயத்திலோ ஏரோதின் அரண்மனையிலோ குடியேறவில்லை. அவர்கள் திரும்பி நாசரேத்துக்கு செல்லுகின்றார்கள். யதார்த்தமான சூழல். இவ்வாறு நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். கடவுள் தன் மகனை மக்களுடைய யதார்த்தத்தின் மத்தியில் வளர்த்தெடுத்தார். ஆனால் இந்த நிலைகளில் எல்லாம் மரியாவின் நம்பிக்கையின் வீரம் எங்கே இருந்தது என்றால், இதிலிருந்து விலக்குகள் கேட்கவில்லை, சலுகைகளை எதிர்நோக்கவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும், அதை நிறைவேறுவதற்கு நான் என்னுடைய பங்கினை ஆற்றுவேன். எத்தகைய சிக்கல் வந்தாலும் சரி, அதை தாண்டி செல்லக்கூடிய துணிவு மரியாவுக்கும் யோசேப்புக்கும் இருந்தது. யாருமே கடவுளை கேள்வி கேட்கவில்லை. எனவே இந்த புரிதலுக்கு வருகின்ற பொழுது
மரியாவின் மேன்மை நமக்கு தெரியும். சலுகைகளை வாங்கி மரியா கடவுளுடைய மகனை வளர்க்கவில்லை, மாறாக சகஜமாக யதார்த்தங்களில் கடவுளுடைய மகனை வளர்த்தார் என்கின்ற மேன்மையும் மரியாவின் பங்களிப்பும் நமக்கு தெளிவாக புரியும். இப்போ நீங்க சொல்லும்போது, அதாவது அந்த ஒரு வாள் அப்படிங்கிறது நம்மளால இன்னைக்கு 7ஆ மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு விதமான அதீத கற்பனை அல்லது அதீத பக்தி தான் இப்படி ஆக்கிருச்சு. அப்ப இந்த மாதிரி சாதாரண, இப்போ அவங்க அக்கா சொன்னாங்க அவங்க அம்மா அதுல ஊறி போனவங்க, அவங்களால இதை ஏத்துக்க முடியல. இது சாதாரண மக்களுடைய மனநிலை. இந்த மக்களுக்கு இந்த மனநிலையை இப்படி ஆனதுக்கு காரணம் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் அதீதமான பக்தி அல்லது அதீத கற்பனை 7ஆ கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. அதை நம்பிட்டாங்க அவங்க. இன்னைக்கு அதை திரும்ப விட முடியல. அப்ப இந்த சாதாரண மக்களுக்கு இந்த நம்பிக்கையை விதைக்கிற விதைப்பாளர்கள் ஒரு முறைக்கு பல முறை இப்படிப்பட்ட பேராயமெல்லாம் இருக்கிற பொழுது அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல், சரியா என்று கூட ஒப்பிட்டு கூட பார்க்காமல், தாங்களாகவே தன்னிச்சையாக இப்படி ஒரு விதைகளை விதைத்து விட்டு அது சாதாரண மக்களின் மனதில் போய் பதிந்த பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு இப்படி வரும் பொழுது அது குழப்பத்தை தானே கொடுக்கும். அப்ப இந்த விதைப்பவர்களுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? இதுல ஒரே ஒரு திருத்தத்தை நான் செய்ய விரும்புகின்றேன். அதீத பக்தி உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மரியாவை என்னென்ன பார்வைகளில் அவருடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை பார்க்கலாம். 110வது ஆண்டு அந்தியோக்கு நகர ஆயர் இஞ்ஞாசியாரை ரோமை பேரரசன் ரோமையில் கொடிய மிருகங்களுக்கு பலியாக்குகின்றான். அந்தியோக்கு நகரிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கைதியாக ரோமைக்கு செல்லுடைய வழியில் 7 கடிதங்களை எழுதுகின்றார். அதில் அவர் கூறக்கூடியது, துன்புறும் இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகின்றேன். எனவே என்னை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்களே, அதை தடுக்காதீர்கள் என்று கூறுகின்றார். இன்னைக்கு நானாக இருந்தா எப்பா சீக்கிரம் போய் பேரரசன்ற சொல்லி எனக்கு விடுதலையை வாங்கி கொடுன்னு தான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் 110வது ஆண்டு கூறுகின்றார், நான் துன்புறும் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றேன். பலருக்கு இயேசுவின் உருமாற்றம் மிகப்பெரியதாக தெரியும், அவருடைய உயிர்த்தெழுதல் மிகப்பெரியதாக தெரியும், அவருடைய புண்ணியங்கள் மிகப்பெரியதாக தெரியும். ஆனால் துன்பம் என்பதற்காக அதை ஒதுக்கிவிட நம்மில் பலர் எண்ணுகின்றோம். ஆனால் ஒரு சிலருக்கு இயேசுவின் துன்பத்தை நான் சிந்தித்து பார்த்து என்னுடைய துன்பத்தை அவருடைய துன்பத்தோடு இணைக்க முடியுமா? ஏனென்றால் இயேசுவின் துன்பம் என்பது மீட்பளிக்கும் துன்பம். என்னுடைய துன்பமும் மீட்பளிக்கக்கூடிய துன்பமாக மாறலாமா என்று அவர் யோசித்திருக்கின்றார். அதே போன்றுதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மரியாவின் வாழ்க்கையை உற்று நோக்குகின்ற பொழுது ரோமையில் 7 இளைஞர்கள் மரியாவின் துன்பத்தை உற்று நோக்கினார்கள். கடவுளின் தாய் என்று பெருமை பாராட்டுகின்றோம், ஆனால் இந்த மரியாவும் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்திருக்கின்றாரே என்று மரியாவின் துன்பத்தோடு தங்களை இணைத்து துன்பப்படுவது கிறிஸ்தவ புண்ணியம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதீத பக்தி தான், இல்லை என்று நாம் கூறவில்லை. ஆனால் அந்த நோக்கத்தை விடுத்து நாம் அதை கற்பனை வடிவில் சிந்திக்க கூடாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லா மனிதர்களும், இந்த படைப்புமே துன்பத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த துன்ப வேளையில் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு மரியா ஓர் உதாரணமாக இருக்கின்றார். அதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். இறுதியாக இதை பற்றி நான் கூற விளைவது, இயேசுவின், மரியாவின், பல புனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகத்தை மையப்படுத்தி பல துறவற சபைகள் வருகின்றன, பல மக்கள் இயக்கங்கள் வருகின்றன. குறிப்பாக வின்சென்ட் தே பவுல் எவ்வாறு ஏழைகளுக்கு உதவினார் என்று அவருடைய ஆன்மீகத்தை ஒத்து செல்வதை போன்று ஏறக்குறைய நம்முடைய மறைமாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளிலும் வின்சென்ட் தே பவுல் சபை இருக்கின்றது. பிறர் அன்பு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஓர் ஆன்மீகம். அதே போன்று இந்த துறவற சபைகள் எல்லாம் இயேசுவின் வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகத்தை வெளிவர வைத்தன. அதில் ஒன்று இது. மரியாவின் துன்பத்திலிருந்து ஆண்களுக்கான
மரியின் ஊழியர் சபை இருக்கின்றது, மரியாவின் துன்பத்தை சிந்திக்க கூடியது. அதே போன்று பெண் துறவி சபையும் இருக்கின்றது. தமிழகத்தில் நிறைய இடங்களில் வியாகுல அன்னையின் சபையும் இருக்கின்றது. ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் உற்று நோக்க வேண்டும். 7 வாள்களை தாங்கிய அந்த அன்னை மாதாவின் சுரூபத்திற்கு தங்க கிரீடத்தையும் அவர்கள் சூட்டியிருப்பார்கள். நம்முடைய ஊனக்கண்களுக்கு இது எதிர்மறையாக இருக்கும். ஏயா துன்பப்படுற பெண்ணுக்கு தலையில கொண்டு தங்க கிரீடம் வச்சிருக்கிற? ஆனால் அந்த துன்பத்தை எல்லாம் தாண்டி மீட்பரோடு இருந்து மீட்பரின் விண்ணேற்றத்திற்கு பின்பு மீட்பரின் சீடர்களோடும் அமரக்கூடிய தைரியம் அந்த தாய்க்கு இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. துன்பத்தில் வெற்றி கண்டவராக. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், ஒருவர் ஓர் ஆன்மீகத்தை முன்வைக்கின்றார் என்றால் அதில் விவிலிய ஆதாரம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நமக்கு ஆதாரங்கள் பல இருக்கின்றன. உணர்வு பூர்வமாக அணுகுவதை நாம் மட்டுப்படுத்த வேண்டும். கடைசியான வார்த்தை ரொம்ப முக்கியமானது, இந்த உணர்வு பூர்வமான அணுகுமுறை. இப்போ இதில் எனக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்றைக்கோ பாடுபட்ட இயேசுவையும் அதற்கூட இருந்து பார்த்து அனுபவித்து நொந்து போன மரியாளையும் இத்தனை வியாகுலங்கள், இத்தனை துன்பங்கள் நினைத்து 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 நாம் உருகுவதை விட, இன்றைக்கு நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள் யாரையாவது துன்புறுத்தாமல் பார்த்து கொள்கிறேனா என்பதில் கவனத்தை செலுத்தினாலே, இந்த உணர்வு பூர்வமாங்கிறத விட்டுவிட்டு நீங்கள் சொன்ன அந்த அந்தியோக்கியா இஞ்ஞாசியார் போல நான் என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை என்னால் யாருக்கும் ஏற்படுத்தாமல் நான் பார்த்து கொள்வேன் அப்படிங்கிறதானே சீடத்துவ வாழ்க்கையாக இருக்க முடியும். இதை நோக்கி ஏன் நம்ம மக்களை திசை திருப்புறதுல கவனம் செலுத்தக்கூடாது? உணர்வு பூர்வமாக இருக்கிறதை விட அறிவு வசப்படுத்தி அவர்களை பாதை மாற்றக்கூடாது. நிச்சயமாக அதற்காகத்தான் இந்த மடலும் அதிகமான எண்களில் மரியா மீட்பின் திட்டத்தில் எவ்வாறு பங்காற்றினார் என்கின்ற யதார்த்தத்தை மிக தெளிவாக விவிலிய ஆதாரம் கொண்டு திருத்தந்தை விளக்க விரும்புகின்றார். நேயர்களே, இந்த ஏடு குறித்த பல்வேறு தகவல்கள், பொதுவான விளக்கங்களை தந்தை அவர்களும் அக்கா அவர்களும் நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். நாம் அவற்றை கவனித்தோம். ஆனாலும் இது ஏன் இந்த சூழ்நிலையில் இது கொண்டு வர வேண்டிய காரணம் என்ன, இதற்கான இறையில் பின்னூட்டம் என்ன என்பது குறித்து எல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.